ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்பேடுக்காக இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அதாவது ரவி அங்கிள் வந்திருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்களா. எனக்கு பேரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதும் குறிப்பிட்டு இப்படி சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஜர்க்கு தட்டுது. அதுக்காக மொத்தமாக எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிடுறேன். வட்டம், மாவட்டம், பகுதி, தொகுதி எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தாங்க ரவி அங்கிளுக்காக. எல்லாருமே வந்து பார்த்து பேசி, அதாவது எல்லாருக்குமே ஒரு ஒரு பொறுப்புகள் இருக்கும்ல, அந்த பொறுப்புகள்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, பிரச்சாரம் பண்ணாங்க. கோயம்பேடு சைட் கிட்ட, அதாவது கோயம்பேடு பக்கத்தில் இருக்க இதுதான். இவர் தான் மணி அண்ணா. அதாவது வச்சு செய்வாங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வச்சு செய்வார். ஆனாலும் அன்பாக அப்படியே மாற்றி விட்டுருவோம் அப்படி. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் வாழ்த்து மடல்லாம் அப்படியே லைட்டாக பிரச்சாரம் பண்ணும் போது எல்லாம் பண்ண அப்படி. அண்ணன் வந்து வரணுன்றது எல்லாரோட விருப்பமாக தெரிகிறது. இப்போ வரைக்கும் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லைங்க, கோவிலில் சில பல பூஜைகள்லாம் நடந்தது. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் அவ்வளோ அன்பாக பேசினாங்க, அவ்வளோ கனிவாக நடந்துக்கிட்டாங்க. நான் இதெல்லாம் அதாவது தூரமாக இருந்து பார்த்துருக்கேன், சும்மா லைட்டாக. இப்போ கூடவே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் புதுசாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம கௌதமி மேமும் வந்திருந்தாங்க பிரச்சாரத்துக்கு. அவர் கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, போகிற போக்கில் இந்த வெயில் எல்லாரையும் தாழ்ச்சி கொட்டி கருப்பாக்கி விட்டுரும் போல். கண்டிப்பாக எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே வெள்ளையாக இருந்தேன்னா அங்கவை சங்கவை ஆயிடுவேன். அது மட்டும் நல்லா தெரியுதுங்க.